சரி என்னமோ நல்லா இருந்தா சரி. நேற்று அவங்க எப்படி ஆகினாங்க? இப்படி ஆகுனாங்க, மாறினாங்க. இப்படி மாறிட்டாங்க. கதையே இருப்பாங்க டீமு. இவ்வளோ பெரிய ஷோவில் இவ்வளோ பணத்தை. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ லைவ்ல நடந்துட்டு இருக்க விஷயத்தை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். கனி, விக்ரம், அதுக்கப்புறம் கானா வினோத் இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்றத டீட்டெயிலா நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோ புஷ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தயவு செஞ்சு லைக் போடாம பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன சின்ன அப்டேட்ல இருந்து உடனே நம்ம சேனல்ல வீடியோவா வந்துரும். ஆக்சுவலா இவங்க 3 பேர் என்ன தெரியுமா பேசுறாங்க? சாண்ட்ராவை பத்தி தான் பேசுறாங்க. கானா வினோத் தான் முதல்ல ஆரம்பிக்கிறாரு. ஏங்க நேத்து அவங்க எப்படி மாறினாங்கன்னு கவனிச்சிங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஆமா சார், இப்படின்றதுக்குள்ள மாறிட்டாங்க அப்படின்ற மாதிரி கனி சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது வந்து அந்த குழந்தை இஷ்யூ இருக்கு பாத்தீங்களா, என் குழந்தைய பத்தி நீங்க பாட்டு பாடி என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா சொல்லியிருப்பாங்க. சாண்ட்ராக்கும் கனிக்கும் வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் மாதிரி போயிருக்கோம். கனி வந்து எங்க உங்களை மன்னிப்பு கேட்க வைக்கணுமோ அந்த இடத்துல மன்னிப்பு கேட்க வைக்கிறேன்ற மாதிரி சபதம்லாம் எடுத்தாங்க. அந்த சபதத்துல கனி ஜெயிச்சிட்டாங்க. ஏன்னா உண்மையாலே வந்து விஜய் சேதுபதி மூலியமா மன்னிப்பு கேட்க வச்சிட்டாங்க. பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏற்கனவே வந்து பிக் பாஸ் வீட்டை சேர்ந்தவங்களாம் புரிய வச்சாங்க சாண்ட்ராக்கு. எங்க அவங்க பாப்பா பாட்டு பாடினாங்கன்னா நிறைய காரணம் இருக்கு. என்னன்னா வந்து பிக் பாஸ் சைட்ல இருந்து காப்பி ரைட் இருக்குன்றதுனால நிறைய பாட்டை பாடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதாவது வந்து ஹிந்தி பாட்டை பாடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, நிறைய தமிழ்லயே நிறைய பாட்டை பாடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால தான் குழந்தைங்க ரைம்ஸ் எல்லாம் பாடலான்ற ஒரு ஐடியாலாம் ஆரம்பிச்சோம். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாதுங்க. அப்படி அவங்களுக்குமே 2 குழந்தைங்க இருக்காங்க. அவங்க எப்படிங்க உங்க குழந்தைய வந்து கிண்டல் பண்ற மாதிரியோ உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரியோ பண்ணுவாங்க? அப்படிலாம் பண்ண வாய்ப்பு இல்லைன்னு கானா வினோத் தலையா இருக்கிறதுனால அவ்வளோ பேசினாரு. அப்பயும் சாண்ட்ரா ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா சாண்ட்ரா பக்கம் சில விஷயங்கள் இருக்குங்க. ஏன்னா வந்து நீங்க வந்து பார்வதி வந்து அம்மா அம்மான்னு பாடினாங்கல்ல, அம்மான்னு பார்வதி பாட ஆரம்பிச்சிருப்பாங்க. எதுக்கு அம்மான்னு சொன்னன்ற மாதிரி சாண்ட்ரா கேட்டிருப்பாங்க. கேட்டோன்னே பார்வதி நிறுத்திருப்பாங்க. எம்மாடி ஆத்தாடின்னு நான் பாட வந்தேன்டி அப்படின்ற மாதிரி மாத்தி அதோட விட்டுருப்பாங்க. அந்த அவங்க அம்மான்னு பாடினதுக்கே லைட்டா சாண்ட்ரா கோவப்பட்டாங்கல்ல, அந்த விஷயத்த விக்ரம், கனி 2 பேருமே கவனிச்சிருப்பாங்க. நீங்க நல்லா கவனிங்க. விக்ரம், கனி அந்த விஷயத்த கவனிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த குழந்தைங்க பாட்டை ரொம்ப பாடுவாங்க. ஏன்னா வந்து பிக் பாஸ் வந்து குழந்தைங்க ரைம்ஸ் தான் பாடணும்னு சொல்ல, மேக்சிமம் வந்து இந்த ஃபேமஸ் பாட்டெல்லாம் கை வைக்காதீங்க, சாதாரண பாட்டை பாடிக்கோங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க, ஓஹோ அம்மான்னு சொன்னதுக்கே இவங்க ட்ரிகர் ஆகுறாங்களா, அப்போ குழந்தைங்க பாட்டா பாடலான்னு பாடினாங்க. பட் வந்து அப்படி பார்த்தா வந்து கனி சைட்லயும் சில மிஸ்டேக் இருக்க தான் செய்யுது. ஆனா ஓவராலா வந்து டாஸ்கே டைவர்ட் பண்றது தான், உங்களை கடுப்பாக்குறது தான் போது சாண்ட்ரா வந்து அவ்வளோ போயிருக்க வேணாம். ஏன்னா வந்து என்னை கஷ்டப்படுத்தணுன்றதுக்காகவே இப்படி பண்ணாங்கன்ட்டு. குழந்தைய பாட்டை பாடினாலே நீங்க கஷ்டமாயிடுவீங்கன்னா என்ன இருக்கு? அது வந்து ரைம்ஸ், அதாவது குழந்தைங்களுக்கான ரைம்ஸ்னு மட்டும் எடுத்துட்டு போங்க. ஏன்னா வந்து எல்லாருக்கும் தான் பசங்க இருக்காங்க. ஏன் கானா வினோத் அன்னைக்கு சொல்றாருல, எங்க உங்களுக்கு பசங்க இருக்க மாதிரி எனக்கும் பசங்க இருக்காங்க, இதுக்கெல்லாம் நம்ம அஃபண்ட் ஆயிட்டு இருக்க முடியுமா? பிளான் பண்ணி இவங்களை கஷ்டப்படுத்திடணும்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. நம்மளை டைவர்ட் பண்ணணும், நம்மளை வந்து கேம்ல தோக்க வைக்கணுன்றதுக்காக அப்படி பண்ணுவாங்க. நம்மளை கஷ்டப்படுத்தணும்லாம் பண்ண மாட்டாங்க, ஃப்ரீயா விடுங்கன்றாங்க. ஏன்னா கனி அதுக்கப்புறம் பேசுறாங்க, ஏங்க அப்படி நான் அந்த இதுல பண்ணல, உங்களை டைவர்ட் பண்றதுக்கு தான் பாட்டு பாடினேன். என்ன பாட்டு உங்களை கஷ்டப்படுத்துச்சு அதையாவது சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலா சாண்ட்ரா கிட்ட அதை சொல்ல முடியல. இந்த பாட்டை நீங்க பாடினீங்க, என்ன குத்தி காட்டுற மாதிரி பாட்டு பாடினீங்கன்றத சொல்ல முடியல. ஓவராலா பொதுவாகவே அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு வராங்க. நீங்க பொதுவா ஒரு பாப்பா சாங், அதாவது அந்த ரைம்ஸ் சாங் பாடினதுக்கெல்லாம் வந்து அவ்வளோ கோவப்பட வேண்டியது இல்லை. உடனே கனி வந்து மன்னிப்பு கேட்கும் போது மன்னிப்பு கேட்க கூட நீங்க தயங்கிருக்கலாம். ஆனா வந்து அதை விட்டுட்டு வந்து கொஞ்சம் ஆட்டிடியூடு காமிச்சு சாண்ட்ரா நிறைய பேசினாங்க. அப்படி பேசினவங்க உறுதியாவது இருந்திருக்கலாம். ஏன்னா வந்து விஜய் சேதுபதி கிட்ட பேசும் போதும் சார் எனக்கு அது கஷ்டப்பட்டுச்சு சார், எனக்கு அதாவது வந்து என்ன காயப்படுத்தும் தெரிஞ்சே பாடின மாதிரி தான் சார் எனக்கு தோணுச்சுன்னு விஜய் சேதுபதி கிட்ட கொஞ்சம் அடிச்சு பேசியிருந்தா கூட பரவாயில்லப்பா, சாண்ட்ரா பக்கம் நியாயம் இருந்தது, அந்த விஷயத்தை அவங்க பேசியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனா விஜய் சேதுபதி கேட்க மாட்டோம் அப்படியே பெல்ட் அடிச்சிட்டாங்க, எதுவுமே பேச மாட்டாங்க, அமைதியா இருக்காங்க. விஜய் சேதுபதி வந்து நீங்க மன்னிப்பு கேட்கறது தான் சரியா இருக்கும், நீங்களே முடிவெடுங்கன்னு கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன பேசுறது, இவர் மன்னிப்பு கேட்கலன்னா விட மாட்டாருன்றது தெளிவா தெரிஞ்சிருச்சு. அதனால ஒரு ஸ்டேஜ்ல அவங்க சரண்டர் ஆயிட்டாங்க. அதை பத்தி தான் இவங்க பேசிட்டு இருக்காங்க. இதை தாண்டி வந்து அமைதியா வேலை பாருங்கன்னு சொன்னாங்கல்ல, எல்லாருமே கிச்சன்ல அமைதியா வேலை பார்த்தா எப்படிங்க நாங்க அந்த வீடியோவை போட முடியும்? அதனால ஜாலியா ஃபன் பண்றதெல்லாம் தப்பில்லைன்ற மாதிரி விஜய் சேதுபதி சொல்லியிருப்பாரு. அதை பத்தி தான் இங்க கானா வினோத் சொல்லிட்டாரு. அவங்க வந்து ஒரு டிராமா பண்ணி சக்சஸ் ஆயிடலாம் நினைச்சாங்க. அதாவது தள்ளி போய் தனியா உட்காந்து எல்லாரும் என்ன கஷ்டப்படுத்துறாங்கன்னு ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணாங்க. பட் அந்த டிராமாவை வந்து டீம் கண்டுபிடிச்சிட்டாங்க. எல்லாரையும் ஏமாத்திடலாம் நினைச்சாங்க, அப்படி ஏமாத்த முடியல. அப்படி எப்படிங்க ஏமாத்த முடியும்? தனியா இவங்க சோகமா உட்காந்துட்டா எல்லாருமே நம்பிடுவாங்களா?
ஸோ நல்ல வேளை அவங்க கரெக்டாக வந்து விஜய் சேதுபதியால் கேள்வி கேட்கப்பட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் கானா வினோத் இவங்க 2 பேர்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதுதான் நடந்ததுங்க. இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் ஷேர் பண்ணிக்கோங்க. திரும்பி வேற ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.